ஹாய். இன்னைக்கு நான் வந்து Instagramல மோஸ்ட்லி நான் பார்த்த வீடியோஸ் என்னன்னா, ஸ்கூல் ஐடி கார்ட்ல வந்து ஜாதி பேர வந்து மென்ஷன் பண்ற மாதிரி போட்டோன்னே, அந்த மாதிரி மென்ஷன் பண்ண போறதா நெறைய வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆனுச்சுன்னா, என்னடா இது நாங்கலாம் ஜாதி இல்லாம 90ஸ் பசங்க நாங்க எல்லாமே வந்து நாங்க படிக்கிற காலத்துலேருந்து ஜாதின்ற ஒரு விஷயம் இ அவ்ளோ பெரிய விஷயமா இருக்காது. நாங்க ஜாதி பார்த்து பேசவே மாட்டோம். எங்களுக்குள்ள அந்த ஒரு வேற்றுமையே இல்லாம பழகிட்டு இருந்தோம். என்னடா இப்படி ஆக்ட் பண்ற மாதிரி போட்டுருக்கானுங்களே! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்மையா டென்ஷன் ஆனுச்சு. கோவப்பட்டு வேற திட்டிட்டு இருந்தேன். கமெண்ட்ல. ஆனா அவசரப்பட்டேன் நானு. அதுக்கப்புறம் YouTubeலேருந்து நெறைய ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ண ஆரம்பிச்சப்ப தான் தெரிஞ்சது. அது ஆக்சுவலா வந்து ஸ்கூல் ஐடி கார்டுல ஆ இந்த மாரி ஜாதி பேர் வந்து மென்ஷன் பண்ண போறது இல்லையாமா. அது வந்து அவங்களோட வீடியோ பார்க்குறப்ப வந்து நான் கிளியராவே அவங்க சொல்லல. இது மாதிரி நம்ம எல்லாருக்குமே அது கோவம் வரும். பட் ஆனா அது அது வந்து ஆ பேப்பரா இல்லாம காஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து பேப்பரா இல்லாம, கார்டா குடுக்க போறாங்களாம். இது ஐடி கார்ட்ல கிடையாது. கார்டா தரப்போறதாவும், அந்த கார்ட்ல வந்து கியூஆர் ஸ்கேன். அதுல வந்து அந்த ஸ்கேன் பண்ணா பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து, பிளட் குரூப்லேருந்து இந்த மாரி ஜாதி சான்றிதழ் எல்லாமே ஒரே கியூஆர் ஸ்கேன்ல வந்து பண்ற மாதிரி. ஒரே இதுல கோட்ல இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஒரு அது தனி கார்டு. ஸ்கூல் ஐடி கார்டு கிடையாது. தனி கார்டுல வந்து அ போட போறதா அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் கிளியராவே தெரிஞ்சுச்சு. இதுதான் மேட்டர்ன்னு. ஆனா நம்ம முழுசா ஒரு விஷயத்த நெறைய ம் நமக்கு வந்து அது புரியாம பேசுறப்ப, ஒருத்தவங்க பேசுறப்ப இன்னொருத்தவங்களும் அதுதான்ன்றது உண்மையா இருக்கும். அது தேடி தேடி செக் பண்ணி, ஆம் அது கேதர் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. தேங்க் யூ.